வலம்புரி சங்கு. இது இந்த வச்சிருக்கிறது சாலிக்கிராமம். பார்த்துங்க, இங்கே கோமேதகம் வச்சுருக்கிறேன். இது ஸ்ரீசக்தி. இந்த பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம், அரிசிலேயும் வச்சுக்கலாம். வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கில் பால் ஊற்றி நம்ம சாமிக்கும் பால் அபிஷேகம் பண்ணலாம். இது வந்து கோயில்களில் 108 சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணையில் இந்த வலம்புரி சங்கு குபேரர் நினச்சி நடுவில் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே காவடி பழனி ஆண்டவர் கோயில்லையே பிரதோஷத்துக்கு பிரதோஷம் 108 சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதில் பெரிய வலம்புரி சங்கு நடுவில் வச்சுருவாங்க. குபேரலிங்கமாக அந்த சங்கு வலம்புரி சங்கு இருக்கும். அதை சுற்றி 108 சங்கு இருக்கும். வலம்புரி சங்குடைய மகிமை என்னென்னா, இதை நான் வச்சுருக்க மாதிரி அலங்காரமாக வச்சுருந்தா அந்த வீட்டில் குபேரன் அருள் இருக்குதுன்னு அர்த்தம். மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வா. இதை துளசி இலையை பொட்டு நம்ம வச்சு அந்த நீரை குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்தா பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இதையே தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூய சங்கமத் ஏ ஸ்திதம், சமஸ்கிருதத்தில் சொல்லுது, சங்கமத் ஏ ஸ்திதம் பிராமிதம் சங்கரோசி தூயம் அங்கலட்சணம் மனுஷியானாம் பிரம்மகத்தி ஆயுதம் தாதத் என்று விளக்குறது. இந்த சங்கு வந்து தீர்த்தத்தை கொண்டு சாமிக்கும் அபிஷேகம் செய்தலாம். நமக்குள்ள தோசை நீங்கிவிடும். அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்தில் சங்கு நாதத்தில் நால்வார்கள் பக்தி பரசம் அடைந்ததை வேதாந்த பிதவி என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுகிறது. வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தால் அந்த துளசி இலையை இட்டு வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வலம்புரி சங்கில் தீர்த்தத்தை இட்டு தெளித்து வந்தால் தோஷம் நீங்கி நலம் பெறுவோம். செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் செவ்வாய் தோறும் வலம்புரி சங்கில் பால் வைத்து அங்காரகனை நினச்சி பூஜை செஞ்சால் தோஷம் விலகி திருமணம் நடைபெறும். பௌர்ணமி தோறும் வலம்புரி சங்கிற்கு குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து வர கடன் பிரச்சனை தீரும். அந்த வலம்புரி சங்கை சுற்றி கோலமிட்டு நடுவில் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கடன் பிரச்சனை தீரும் என்பது ஐதீகம். சுத்தமான உண்மையான சங்கு கிடைக்கணும். காய்ச்சல் இருந்தாலும் அந்த சங்கில் நீர் ஊற்றி அதில் ருத்ராட்சம் இட்டு ஊறிய நீரை மட்டுமே பிறந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருந்தால் நான் சொல்கிறது அதை ஊற்றி வந்தால் அந்த குழந்தைக்கு காய்ச்சல் தீரும். வலம்புரி சங்கு கொண்டு பூஜிக்கப்படும் வீட்டில் பில்லி சூனி ஏவல்கள் நெருங்காது. நம்ம வழிபடும் தெய்வத்திற்கும் வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்தால் 10 மடங்கு நமக்கு அபிஷேகம் செய்த பலன் கிடைக்கும். இதை வந்து தட்டில் அரிசி வச்சு சங்கை வச்சு நம்ம பூஜை செஞ்சாலும் உணவு பஞ்சமே இருக்காது என்பது ஐதீகம். நேர்களே, அதனால எல்லாரும் இல்லாதவங்க வலம்புரி சங்கு வாங்கி வச்சு நான் கும்பிட்றதை கும்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல நியூஸுகளை நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.